ராமநாதபுரம் மாவட்டம் சித்திரங்குடி பறவைகள் சரணாலயம் பராமரிப்பில்லாம அழிவின் விளிம்புல இருக்கு. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. தமிழகத்தில் புகழ்பெற்ற பறவைகள் சரணாலயங்களில் ஒன்று சித்திரங்குடி பறவைகள் சரணாலயம். இங்கு தாழை கொத்தி, செந்நாரை, அரிவாள் மூக்கன், வால்குருவி உட்பட ஏராளமான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பறவைகள் வருவது வழக்கம். இனப்பெருக்கத்திற்காக வரும் இந்த பறவைகள் செப்டம்பர் மாதம் முதல் மார்ச் மாதம் வரை தங்குவதுண்டு. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக சித்திரங்குடி கண்மாய்க்கு பிரதான ஆற்றுப்படுகைகளில் இருந்து தண்ணீர் வரத்து இல்லை. இதனால் சித்திரங்குடி சரணாலயத்தில் பறவைகள் இன்றி வெறிச்சோடி காணப்படுவதாக கூறுகிறார் இந்த பகுதியை சேர்ந்த பாஸ்கரன். பறவைகளோட அந்த எச்சம் இருக்கிறதுனால விவசாயம் விளையிறதுக்கு உரங்கள்லாம் போட தேவையில்லை, அதுவே நல்லா இருந்துச்சு. இப்போ பறவை இல்லாதனால விவசாயமே சுத்தமாக இல்லாமல் இருக்கு. சித்திரங்குடி பறவைகள் சரணாலயத்தில் போதிய தண்ணீர் இல்லாததால் பறவைகள் திரும்பிச் செல்கின்றன. இதனால் சுற்றுலா பயணிகளும் ஏமாற்றம் அடைந்திருக்கின்றனர். வைகையிலிருந்து கடலில் கலக்கும் தண்ணீரை சித்திரங்குடி, கீழக்காஞ்சிரங்குளம், மேலச்செல்வனூர் பறவைகள் சரணாலயத்திற்கு திருப்பிவிட பொதுப்பணித்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். கம்மாயில் சரிவர தூர் வரலை, கால்வாயும் சரிவர இது இல்லை, குண்டாற்றிலிருந்து தண்ணி வரும், அந்த அடைபட்டு போய்விட்டது. எங்களுக்கு விவசாயமும் 10 ஆண்டு காலமாக எந்தவித இதுக்குமே வரவில்லை. காலாங்கரை வெட்டாமல் சீரழிஞ்சு போய் கிடந்து தண்ணி வரல, மழையும் இல்லை, மழை பொச்சு போச்சு. நாங்கள் இவ்வளவு கஷ்டத்துலேயும் அந்த ஊரில் தான் பொழுது போய்கிட்டு இருக்கோம். பறவைகளை பார்ப்பதற்கு உயரமான காட்சி கோபுரம் அமைந்திருந்தாலும் வெறும் மரங்களை மட்டுமே காண முடிவதாகவும், பறவைகள் இல்லாததால் வனத்துறை அலுவலகம் பூட்டியே கிடப்பதாகவும் கூறுகிறார் குருதேவி. ஆற்றுல தண்ணி வந்த காரணத்தினால பறவைகள் எல்லாம் மரத்தில் கூடு கட்டி அழகாக இருந்தன. இப்போ வேறு ஊர்லேருந்து தண்ணி வராத காரணத்தினால பறவைகளும் வர்றதில்லை, விவசாயமும் சரியில்லை. சித்திரங்குடி சரணாலயம் இருந்த சுவடே தெரியாமல் அழியும் அபாயத்தில் உள்ளது. இதனால் சித்திரங்குடிக்கு தண்ணீர் வரும் குண்டாறு வாய்க்கால்களை பராமரித்தால் மட்டுமே அடுத்த ஆண்டாவது இந்த சரணாலயத்தில் பறவைகளை பார்க்க முடியும். இதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமாக உள்ளது. இந்த பறவைகளை நம்பி இந்த பகுதி விவசாயம் அதிகமாக நடைபெற்றது. தற்போது இந்த பறவைகள் இல்லாதனால் இந்த விவசாயம் முற்றிலும் இந்த பகுதி மக்கள் பார்ப்பதில்லை. நியூஸ் 18 செய்திகளுக்காக கமுதியிலிருந்து எம் ஞானஜெயகுரு.